உச்சகட்டத்தில் கல்வி வியாபாரம். நம்முடைய நாட்டில் கல்வி அப்படிங்கிறது ஒரு வியாபாரமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதா வெறும் வார்த்தை கிடையாது, அது உண்மை. அது இப்போ உச்சத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப விபரீதமாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் போதுமான பேராசிரியர்கள் பணியாற்றாத நிலையில் ஒரு சிலரே நிறைய கல்லூரிகளில் பேராசிரியர்களாக பணியாற்றுவதா மாதிரி கணக்கு காட்டி தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் அனுமதி பெற்றிருக்கிறதா தமிழ்நாட்டில் இருந்து செயல்படக்கூடிய தன்னார்வ அமைப்பான அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை அந்த அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுவின் இணையதளத்தில் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி ஒரு கல்லூரியில் பணியாற்றும் நபர் இன்னொரு கல்லூரியில் பணியாற்ற முடியாது. ஆனால் முறையாக யூனிக் ஐடியை வழங்காமல் ஒரே பேராசிரியர் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முழு நேர பணியாளராக பணியாற்றி வரதா அறப்போர் இயக்கம் ஆதாரங்களை வெளியிட்டாங்க. AICTEயின் வகுத்துள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் அண்ணா பல்கலைக்கழகம் நேரடியாக ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வில் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களின் எண்ணிக்கை, அவங்களுடைய கல்வி தகுதி, மாணவர்களுக்கான செய்முறை பரிசோதனை கூடம், இது எல்லாத்துடைய உள்கட்டமைப்பு பொறுத்து தான் அந்தந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். ஒரு கல்லூரியில் பணிபுரியும் முழுநேர பேராசிரியர் அப்புறம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எண்ணிக்கையை பொறுத்தே அந்த கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கும் அந்த பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை எண்ணிக்கைக்கும் அனுமதி கொடுக்கப்படும். ஒரு கல்லூரியின் முழுநேர பேராசிரியர் இன்னொரு கல்லூரியில் முழுநேர பேராசிரியராக பணிபுரிய முடியாது. அப்படி பண்ணா அந்த மாதிரி பணிபுரிந்தா மோசடி அப்படின்னு AICTEயினுடைய விதிகள் சொல்லுது. இதை உறுதி செய்யவே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனங்களின் இணைப்பு மையத்தின் ஆய்வு பிரிவு ஒவ்வொரு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக போயிட்டு ஆய்வு நடத்துகிறாங்க. அப்படி நேரடியாக போயிட்டு ஆய்வு நடத்தக்கூடிய பிரிவு 2023-24 கல்வியாண்டில் தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறதா அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டினாங்க. இந்த அமைப்பு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளின்படி ஒரு நபரே பல கல்லூரிகளில் பணியாற்றும் மோசடி 224 கல்லூரிகளில் நடந்திருக்கிறதாகவும் 353 பேராசிரியர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணையும் நடந்து வருது. வரும் வாரத்தில் இந்த குழுவினர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய பேராசிரியர்களை நேரில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதே போன்று ஒரு வாரத்துக்குள்ள இது தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் திட்டமிட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த விவகாரம் பெரியதாக வெடிச்சதை அடுத்து தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போலி ஆசிரியர் விவகாரம் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, டெல்லியில் இயங்கி வந்த IAS பயிற்சி மையத்தின் தரைதளத்தில் மழைநீர் புகுந்ததில் 3 மாணவர்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி பரிதாபமாக பலியாகியிருக்காங்க. இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சக மாணவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தொடர் மழை காரணமாக டெல்லி பழைய ராஜேந்தர் நகரில் இயங்கி வரக்கூடிய IAS பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்ததால் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ளே சிக்கிட்டாங்க. அப்புறம் 3 மாணவர்களை தவிர மற்ற மாணவர்கள் வெளியே இருந்த மாணவர்களுடைய உதவியோடு வெளியேறினாங்க. இதற்கிடையில வெளியேற முடியாத 2 மாணவிகள், ஒரு மாணவர் அப்படின்னு 3 மாணவர்களுடைய உடல்களும் பல மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இந்த IAS மையத்தில் சரியான வடிகால் வசதி இல்லாததே மாணவர்கள் சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லியில் IAS பயிற்சி மையங்கள் காளான்களைப் போல முளைத்து கல்லா கட்டி வருது. இதையும் அரசு முறையாக கண்காணிக்கல. இப்படியெல்லாம் கல்வி நிலையங்களும் பயிற்சி மையங்களும் செயல்பட அனுமதித்தால் மாணவர்களுடைய கல்வித்தரம் தரைமட்டத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதா வேதனைக்குரிய உண்மையா இருக்கு.